வாழை நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் மூலியமா வெளியே வந்த படம் தாங்க வாழை. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜ் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கோ அதைத்தாங்க இந்த படத்துல கான்செப்டா உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ 15 வயசு தாங்க ஆகுது, சின்ன பையங்க, 8வது தான் படிக்கிறாப்புல. நம்ம ஹீரோக்கு அப்பா கிடையாது, அம்மா அக்கா மட்டும்தான். அம்மா அக்காவும் வேலை பாக்குறாங்க. என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊரை சுத்தி வெறும் வாழை தோப்பு, வாழை மரம் அந்த மாதிரி இருக்குங்க. வாழைத்தார அறுக்கத்தான் போயிட்டு இருக்காங்க. வாழைத்தார அறுத்து லாரியில லோடு ஏத்தனுங்க. ஒரு தாருக்கு 1 ரூபா, 2 தாருக்கு 2 ரூபா அந்த மாதிரி சம்பளம் போடுறாங்க. இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பத்தவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுனால சன்னார் லீவ் விட்டுருவாங்க. சன்னார் லீவ் விட்டோன்னே நம்ம ஹீரோவையும் கூட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுவாப்ல. சன்னார் லீவ் வந்தாவே ரொம்ப பயப்படுவாப்ல. நம்மளும் இந்த வேலைக்கே கூட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாப்ல. மறுநாள் ஆச்சுன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா பள்ளிக்கூடம் போவாருங்க. பள்ளிக்கூடம் போறது நீங்க நினைக்கிற மாதிரி படிக்கலாம் போலங்க. ஹீரோ படிக்கிற ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் டீச்சர் ஒன்னு இருக்காங்க. அந்த டீச்சர் மேல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிரஷுங்க, அதாவது ஒரு கண்ணுங்க. அதுக்காண்டியே ட்ரெயினிங் பள்ளிக்கூடம் ரெகுலரா நிக்காம போயிருவாருங்க அந்த டீச்சரை பாக்குறதுக்காண்டியே. அது மட்டும் இல்லங்க, நம்ம ஹீரோவுக்கு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வேற இருக்காருங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நம்ம ஹீரோ பாங்கிற ரஜினி ரசிகருங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கமலஹாசன் ரசிகருங்க. இவங்க 2 பேரை வச்சுதாங்க இடையில சின்ன சின்ன காமெடி வேற உருவாக்கி இருப்பாங்க. இந்த படத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு வாழ்வியல உண்மையா எடுத்திருக்காங்க. அந்த உண்மையா எடுத்ததுக்கு காரணம் யாருன்னா, இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் தாங்க. அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ பயங்கரமா நடிச்சிருக்காருங்க. நீங்களே அந்த படத்தை பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த படத்துல அம்மா கேரக்டர் ஒன்னு இருக்கும். அந்த அம்மா கேரக்டர் தான் அந்த படத்தோட ஹீரோயினியே அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பாலாவே இந்த படத்தை பார்த்துட்டு அழுதுட்டாருங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க இந்த படம். மாரி செல்வராஜ் அவ்வளவு அழகா அந்த படத்தை வடிவமைச்சிருக்காருங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.